வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய நாயக்கர் மக்கள் அத்தியாயம் 44. கதையின் முடிவிற்கு கடைசி பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். குறிப்பிட்ட வேளையில் எவ்வித பங்கமும் இன்றி முகூர்த்தம் இனிது நடக்க வேண்டுமென்ற கவலையில் நாயக்கர் சிறிதும் அமைதியின்றி மாடி அறைக்கும் மணப்பந்தலுக்குமாக நடந்து கொண்டிருந்தார். தமது அருமை மைந்தனது திருமணத்தை மிகவும் விமர்சையாக நடத்த வேண்டும் என்று அவருக்கு விருப்பம் இருந்தது உண்மையே. ஆனால் ஸ்ரீமான் நரசிம்மத்தின் உடல்நிலையை உத்தேசித்து திருமணத்தை மிகவும் துரிதப்படுத்த நேர்ந்தது. நரசிம்மம் அன்று நெடுஞ்சோலை பங்களாவில் உணர்விழுந்து மயங்கி விழுந்ததிலிருந்து 15 தினங்கள் சென்ற பிறகும் நினைவை அடையவில்லை. நாகேந்திரத்தில் இருந்த பிரபல டாக்டர்கள் அனைவரும் கைவிட்ட போதிலும் தமது நண்பர் டாக்டர் சுவாமிநாத ஐயர் எப்படியாகிலும் காப்பாற்றி விடுவார் என்ற நம்பிக்கையில் நாயக்கர் நரசிம்மத்தின் உணவற்ற உடலை பத்திரமாக காரில் வைத்து தமது கிராமத்திற்கு எடுத்து வந்திருந்தார். அவரை பரிசோதித்த டாக்டர் சுவாமிநாத ஐயர் அவர் பிழைப்பது துர்பலம் என்று உறுதியாக கூறிவிடவே நரசிம்மத்தின் உயிர் உடலை விட்டு போகும் முன் சரோஜினி மோகனரங்கன் இவர்களின் திருமணத்தை முடித்துவிடுவதுதான் உத்தமம் என்று எண்ணி நாயக்கர் 2 தினங்களில் கல்யாண ஏற்பாடுகளை அவசரமாக செய்து முடித்தார். ஆகவே அவர் நினைத்தபடி தமது அருமை மைந்தனுக்கு கோலாகலமாக திருமணத்தை நடத்த முடியாது. எளிய முறையில் செய்ய வேண்டியிருந்தது. குறிப்பிட்ட சுபயோக சுப வேளையில் மங்கள வாத்தியங்கள் கோஷிக்க, பெரியோர்கள் உரத்த குரலில் ஆசிர்வதிக்க, மோகனரங்கன் சரோஜினியின் கழுத்தில் மங்கள நாணை அணிவித்தான். அந்த காட்சியை சற்று தொலைவில் இருந்து பார்த்து கொண்டு நின்ற சித்ராவின் கண்களில் நீர் தழும்பியது. அண்ணன் முடிவில் தனது மனதிற்கு இசைந்த பெண்ணை மணந்து கொண்டது பற்றி அவளது உள்ளம் எல்லையில்லா மகிழ்ச்சியை அடைந்தது. எனினும் அந்த மனச்சடங்கு அவளது நினைவில் கடந்து போயின. ஒரு சம்பவத்தை நினைவுறுத்தவே அவள் கண்கள் கலங்கின. பல மாதங்களுக்கு முன்பு இதே மணப்பந்தலில் இதே போன்ற மணக்கோலத்தில் பாஸ்கரின் அருகிலே ஒரு பேதை சிறுமி வீற்றிருந்தாள். கல்யாணம் என்பது அவளுக்கு அது சமயம் ஒரு விளையாட்டைப் போல் வேடிக்கையாகவே இருந்தது. மங்கள வாத்தியத்தின் இனிமையையும் கமிழ்ந்து கொண்டிருந்த பன்னீரின் நறுமணத்தையும் ரசித்து கொண்டு தன் முன் புகைந்து எழும்பிக் கொண்டிருந்த அக்னி ஜுவாலியை வேடிக்கை பார்த்தவனும் உட்கார்ந்திருந்தாள் அந்த அசட்டு பெண். அப்பொழுது மட்டும் அவள் அவ்வளவு பேதை சிறுமியாக இல்லாது இருந்திருந்தால் அதற்கு பின் தொடர்ந்தாற்போல் நிகழ்ந்த விபரீத சம்பவங்களுக்கு இடம் ஏற்பட்டிருக்காதல்லவா? இவ்வாறு தனக்குள்ளே எண்ணிய சித்ராவிற்கு துக்கம் தாழக்கூடவில்லை. மணப்பந்தலில் எல்லோரும் மகிழ்ச்சியில் மூழ்கி குதூகலமாக இருக்கையில் தான் மட்டும் கண்ணீருடன் காட்சி அளித்தாள். பிறகு பேச்சுக்கிடமாகும் என தொடர்ந்தாற்போல் ஒரு எண்ணம் ஏற்படவே அச்சத்துடன் கண்ணீரை அவசரமாக துடைத்து கொண்டு வந்திருக்கும் பெண்களுக்கு சந்தனம் புஷ்பம் கொடுக்க உள்ளே செல்ல திரும்பினாள். இன்பமும் துன்பமும் ஒரேடியாக தாக்கவே சம்பித்து போய் அப்படியே நின்றுவிட்டாள். கூச்சலும் குழப்பமாக இருந்த மணப்பந்தலில் எதிர்ப்புறத்தில் கையில் ஒரு சிறு தோல் பெட்டியுடன் அப்பொழுதுதான் நீண்ட பிரயாணத்திலிருந்து வந்தவன் போல் களைத்த தோற்றத்துடன் பாஸ்கரன் வைத்து விழிவாங்காது அவளையே பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தான். எதிர்பாராத இந்த மகிழ்ச்சியில் சித்ராவின் நெஞ்சு வெடித்துவிடும் போல் இன்பத்தில் படபடவென்று துடித்து கொண்டது. ஆனந்தமும் துயரமும் தாழ முடியாத அவளது கண்கள் மீண்டும் கலங்கவே கணவனை பிரமிப்புடன் ஒரு கணம் பார்த்துவிட்டு உள்ளே ஓடிவிட்டாள். வாப்பா தம்பி, இப்போதான் வந்தாப்பிள்ளையா? சமயத்திற்கு வந்தது பற்றி ரொம்ப சந்தோஷம் என்று மகிழ்ச்சியுடன் வரவேற்ற நாயக்கருடைய பேச்சோ, வாங்கோ இப்படி உட்காருங்க என்ன வரவேற்ற மோகனரங்கத்தின் வரவேற்பு மொழிகளோ பாஸ்கரனின் காதுகளில் விழவில்லை. கனவில் பதில் அளிப்பவன் போல் அவர்களுக்கு விரைவில் ஏதோ பதில் சொல்லிவிட்டு சித்ராவை பின்தொடர்ந்தபடி அவன் உள்ளே சென்றான். அதற்குள் தனது உணர்ச்சிகளை ஒருவாறு சமாளித்து கொண்டு விட்டு சித்ரா மிகவும் சகஜமான குரலில், முற்றத்து குரட்டின் மீது செம்பில் நீர் வைத்திருக்கிறேன், முகத்தை கழுவி கொண்டு வந்து உட்கார்ந்து கொள்ளுங்கள், காப்பி பலகாரம் ஒரு நொடியில் எடுத்து வருகிறேன் என்று உபசரித்தாள். பலகார தட்டை மேஜை மீது வைத்துவிட்டு அப்பாற் செல்ல ஏகிய அவளது கரங்களை பாஸ்கரன் கெட்டியாக பிடித்து கொண்டு முகூர்த்தம் முடிவதற்குள் வந்துவிட வேண்டும் என்ற அவசரத்தில் ஓடோடியும் வந்தேன். நல்ல வேளை, நான் வந்தது சரியாகவே இருந்தது. பந்தலுக்குள்ளே நுழைந்ததும் முதலில் நான் பார்த்த காட்சி என்ன தெரியுமா? கண்களில் நீர் பேர்க சோகமே உருவாக நின்ற என் அருமை சித்ராதான். நீ ஏன் அழுது கொண்டிருந்தாய் என்ற காரணமும் எனக்கு தெரியும்.
தந்தை கல்யாண பத்திரிகை அனுப்பி மிகவும் வருந்தி கடிதம் போட்டும் நான் வராதது இருந்துவிட்டேன் என்று எண்ணி கண்ணீர் வடித்து கொண்டிருந்தாய் அல்லவா என்று கேட்டான் பரிவுடன். பதில் அளிக்காத சித்ரா அவனை நீர் நிறைந்த கண்களால் ஏறிட்டு பார்த்தாள். சோகம் படிந்து நின்ற அந்த விழிகள் அவனது நெஞ்சை உருக்கிவிட்டன. சித்ரா, வருந்தாதே. கடந்து போன விஷயத்திற்கு நான் மிகவும் வருத்தப்படுகிறேன். அறியாத நான் செய்த தவறை மறந்து மன்னித்துவிடு. இதுவரை நான் செய்த இந்த கொடுமைக்கும் பிராயசித்தம் போல் இனி உன்னை கணமும் பிரியாது இருப்பது என்று தீர்மானத்துடன் வந்திருக்கிறேன் என்று தனிவான குரலில் வேண்டிக் கொண்டபடி அவளை மெல்ல அணைத்து கொண்டான். அதை கேட்டு இன்பமும் துன்பமும் ஒருங்கே எய்தே சித்ரா என்ன பதில் கூறுவதென்று அறியாதவளாய் தனது முகத்தை அவனது மார்பின் மீது புதைத்து கொண்டு விம்மி விம்மி அழத் தொடங்கினாள். அவ்வளவு நாட்களாக மனத்தில் புதைத்து வைத்திருந்த துயரம் அப்படி கண்ணீராக வெளிப்பட்டது. ஒருவாறு கண்ணீர் விட்டு அழுது தனது துயரத்தை குறைத்து கொண்ட பின்பு சங்கோஜத்துடன் கணவனது பிடியிலிருந்து தன்னை விடுவித்து கொண்டு எழுந்து நின்றாள் சித்ரா. வந்தவர்களுக்கு பாக்கு வெற்றிலை வழங்காது நான் இங்கே பேசிக்கொண்டிருந்தால் நன்றாக இருக்காது. நான் வருகிறேன் என்றால் மெல்லிய குரலில். உனது அண்ணனிடம் நான் எதுவும் பேசாத அவசரமாக ஓடி வந்து விட்டேன். புது மாப்பிள்ளையிடம் கல்யாணம் விசாரிக்க வேண்டாமா? நானும் வருகிறேன் இரு என்று கூறிக்கொண்டு அவனும் அவளை பின்தொடர்ந்தான். மனக்கோலத்துடன் தம்மை வணங்கி ஆசீர்வாதம் பெற முன் வந்த தமது மைந்தனையும் மருமகளையும் பெருமையுடன் நிமிர்ந்து பார்த்தார் நாயக்கர். அம்மா சரோஜினி, என்னை வணங்கி ஆசீர்வாதம் பெறுவதற்கு முன் அது அங்கே இருக்கிறாரே, அவர்தான் உங்கள் இருவரின் முதல் வணக்கத்திற்கு உரியவர். இருவரும் சென்று அவரை வணங்கி ஆசீர்வாதம் பெற்று வாருங்கள் என்றார். தம்மை வந்து வணங்கிய மோகனரங்கனையும் சரோஜினியையும் மகிழ்ச்சியுடன் உற்று பார்த்த சுவாமிநாதையர், காதலின் வெற்றிதான் கல்யாணம் என்று முடிவு என்று கதைகளில் கூறப்படுகின்றது. ஆனால் வாழ்க்கையில் அப்படியல்ல. கல்யாணம் என்பது உங்கள் அன்பிற்கு ஒரு சோதனை. இந்த சோதனையில் நீங்கள் இருவரும் வெற்றி பெற்று ராமனும் சீதையும் போல் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அதுவே என் ஆசீர்வாதம் என்று கூறி புன்முறுவல் செய்தார். கணவனது கரத்தை பற்றியபடி நோயாளியாக கிடந்த தந்தையின் கட்டில் அருகில் வந்து நின்றாள் சரோஜினி. சுவாசம் ஒன்றை தவிர வேறு எவ்வித உணர்வுமின்றி தன்னிலை இழந்தவராய் கட்டிலில் துவண்டு கிடந்த நரசிம்மத்தை கண்டதும் அதுவரை அடக்கி வைத்து கொண்டிருந்த அவளது துயரம் பீறிட்டு கொண்டு வந்துவிடவே, அப்பா, என்னை பாருங்கள். என்னை ஆசீர்வதிக்காமலேயே என்னை விட்டு போக துணிந்து விட்டீர்களா அப்பா என்று கட்டிலின் மீது தலையை வைத்து கொண்டு குமுறி குமுறி அழத் துவங்கிவிட்டாள் சரோஜினி. மங்களகரமான அந்த சமயத்தில் அவளது மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டு அவளை மனப்பூர்வமாக ஆசீர்வதிக்க தாயும் தந்தையும் இல்லாது அனாதையாக நின்ற அந்த ஆதரவற்ற நிலைமை அவளை மிகவும் வருத்தியது. அவளது மனநிலையை உணர்ந்து கொண்ட மோகனரங்கன் அவள் தானே சமாதானம் அடையட்டும் என அவளை அங்கு தனியை விட்டு சென்றான். வெகு நேரம் தனிமையில் கண்ணீர் விட்டு துயரத்துடன் உட்கார்ந்திருந்த சரோஜினி தனது தோள் மீது குளிர்ந்த 2 கரங்கள் ஆதரவுடன் படிவதை உணர்ந்து திடுக்கிட்டு நிமிர்ந்து பார்த்தாள். திலகம், நீயா என்ற ஆச்சரியத்துடன் கூவிவிட்டாள் அவள். முகூர்த்த வேலைக்கு வர முடியாது, வண்டி தவறிவிட்டது. எனினும் நான் அடுத்த வண்டியில் புறப்பட்டு வந்துவிட்டேன். உனது கல்யாணத்திற்கு கட்டாயம் வர வேண்டும் என்று முன்பு ஒரு முறை நீ கேட்டுக்கொண்டாயே, நான் சரி என்று ஒத்துக்கொண்டேன். ஞாபகம் இருக்கிறதா? நான் வார்த்தை தவறாது வந்துவிட்டேன் பார் என்று கூறினாள். திலகம், நீ இப்போது வந்தது எனக்கு எவ்வளவோ ஆறுதலாக இருக்கிறது. என் கல்யாணத்தை கண்களால் பார்த்து மகிழக்கூட விருப்பமென்று என் தந்தை உணர்விட்டு கிடக்கும் நிலையை பார். என்னை போன்ற துர்பாக்கியசாலி உலகிலே இல்லை. என்னால் தான் இவருக்கு இந்த நிலை ஏற்பட்டது. எங்கள் வீட்டு நாய்க்கு இருந்த நன்றியில் 1000ல் 1 பங்கு கூட எனக்கில்லை. அப்பாவிற்கு உடம்பிற்கு வந்ததிலிருந்து ராமசாமி ஒன்றும் சாப்பிடாது அழுது பட்டினியாக இருந்து முந்தா நாள் இறந்து விட்டது. அதற்கு இருந்த அன்பு கூட எனக்கு இருக்கவில்லை. அதனால்தான் அப்பா என்னை பார்க்க மறுத்து இப்படி கண்களை மூடிக்கொண்டு படுத்திருக்கிறார் என்று பலவாறு அலற்றியபடி கண்ணீர் உகுத்தாள். சரோ, மங்களகரமான இந்த சுபதினத்தில் நீ இப்படி கண்ணீர் விடவே கூடாது. கண்ணீரை துடைத்துக்கொள். மோகனின் அன்பு உனக்கு கிடைத்து விட்டது. இன்னமும் உனக்கு என்ன வேண்டும் என்று சமாதானப்படுத்தி திலகவதி தொடர்ந்தாற்போல், சரோ, இதப்பார், உனக்கு கல்யாண பரிசாக நான் கொண்டு வந்திருக்கும் இதை ஏற்றுக்கொள் என்ற அன்புடன் அவள் கரத்தில் ஒரு பொட்டலத்தை அளித்தாள். ஆவலுடன் அதை பிரித்த சரோஜனின் கண்கள் 2ம் ரோஜாவை போன்ற நாணத்தினால் சிவந்தன. அவளது அழகிய இதழ்களில் சங்கோஷம் மேலோங்கிய மெல்லிய
புன்னகை ஒன்று நெளிந்து ஓடியது. திலகம், நீ மிகவும் பொல்லாதவள் என்றாள் போலியானதொரு கோபத்துடன். சரோஜினி கையிலிருந்த அந்த புத்தகத்தை மீண்டும் ஒரு முறை பார்த்தவனும், குழந்தைகளை எப்படி வளர்ப்பது என்று அந்த புத்தகம் உனக்கு வேண்டியதுதானே? நீ உனது குழந்தைகளை நன்றாக சரிவர வளர்த்து பெரியவர்களாக்கினால்தான் என்னால் அவைகளை சமாளிக்க முடியும். அதனால்தான் கொடுத்தேன் அவள். அதை கேட்டு சரோஜினி வியப்புடன், திலகம், நீ கூறுவது எனக்கு புரியவில்லை என்றாள். ஆரோக்கியமான குழந்தைகளை பெற்று சமூகத்திற்கும் ஒரு சிறந்த தாயாக இரு என்று ஆசீர்வதிக்கிறேன். அவைகளை ஆரோக்கியமான பிரஜைகளாக மாற்றி சமூகத்திற்கு அளிக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்ளப் போகிறேன் என்றேன். புரியவில்லையா உனக்கு? நான் கூடிய சீக்கிரம் நாகேந்திரம் பெண்கள் பள்ளியில் உபாத்தியாயினி வேலை ஒன்றை ஏற்கப் போகிறேன் என்றால் திலகவதி. வியப்பு மேலிட்டால் சரோஜினி இடத்தை விட்டு எழுந்து சிநேகிதின் அருகில் வந்தாள். அப்படியென்றால் என்று மேலே தொடராது நிறுத்தினாள். இங்கிருந்து பேசியதோடு நாம் கீழே செல்வோம். அங்கே பின்கெட்டில் சென்று சற்று அமர பேசலாம் வா என்றாள் திலகம். ஜனசந்தனையற்ற பின்கெட்டு தாழ்வாரத்தில் தரை மீது உட்கார்ந்து கொண்ட சரோஜினி சிநேகிதியின் கருத்தை பற்றி அருகில் அமர செய்து, திலகம், நான் என்னை பற்றிய சிந்தனையில் உன்னை மறந்தே விட்டேன். உபத்தியாயினி உத்தியோகத்தின் போது உனக்கு திடீரென்று ஏன் இந்த மோகம்? வசந்தகுமாரன் நாகேந்திரத்திற்கு திரும்பி வந்து விட்டார் என்று கேள்விப்பட்டேன். வாஸ்தவமா? அப்படியென்றால் சமீபத்தில் உங்கள் விவாகத்தை எதிர்பார்க்கலாம் அல்லவா என்று வினவினாள். வானத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருந்த திலகவதி சற்றென்று அதற்கு பதில் சொல்லவில்லை. பிறகு அமைதியான குரலில், வசந்தகுமாரை நான் மணந்து கொள்ள முடியாது என்று மறுத்துவிட்டேன். அத்தைக்கும் மற்றவர்களுக்கும் அதனால் என்மேல் கோபம். ஆனால் நான் கவலைப்படவில்லை என்றாள். வசந்தகுமாரனை மணக்க மறுத்துவிட்டாயா? ஆச்சரியமாக இருக்கிறதே என்றால் வியப்புடன் சரோஜினி. இதை கேட்டு எல்லோரும் உன்னை போல் முதலில் இப்படிதான் ஆச்சரியப்பட்டார்கள். எனக்கு வசந்தகுமாரனை மணந்து கொள்ள இஷ்டமில்லை. என்னை மணந்து கொள்வதாக பறைசாற்றிவிட்டு உதறி எறிந்து விட்டு சென்றார் என்று எனக்கு அவர் மீது எல்லளவும் தற்சமயம் கோபமில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் என்னால் மறக்கவே முடியாது. வசந்தகுமாரன் செய்திருக்கும் இந்த இழிவான காரியத்தை சமூகம் மறந்து விடலாம். ஆனால் திலகவதி ஒரு நாளும் மறக்க மாட்டாள். ரேவதி எனக்கு துரோகம் செய்துவிட்டால் என ஆரம்பத்தில் நான் கோபம் கொண்டேன். ஆனால் யோசித்து பார்த்தால் அந்த துரோகத்தில் பாதி பங்கு என் அத்தானுக்கும் உண்டு என்று தெரிகிறது. இறந்து போன ஒருத்தியை பற்றி நான் அவதூறாக எதுவும் பேச விரும்பவில்லை. ரேவதியினுடைய அப்பாக்கியாதிக்கும் அவளது மரணத்திற்கும் காரணம் வசந்தகுமாரன் தான் என்பதை நீ அறிவாய் என நினைக்கிறேன். தெரியாவிட்டால் இப்பொழுதாவது தெரிந்து கொள். என் அருமை அத்தான் அவளது அழிவிற்கு காரணம். இழிவான இக்காரியத்திற்கு பின் அவர் லஜ்ஜை என்று சமூகத்தின் முன் உலாவ முன் வந்துவிட்டார். அவரது கடந்து போன நடத்தையை சமூகமும் விரைவில் மறந்துவிட ஒத்துக்கொண்டு விட்டது. ஆனால் என்னால் மறக்கவே முடியாது. எனது அருமையத்தானின் முகத்தை உற்று பார்க்கும் போதெல்லாம் அவர் பின்னால் ஆவி உருவில் வந்து நிற்கும் ரேவதியை எவ்வாறு நான் மறக்க முடியும்? ரேவதி பொல்லாதவள் என்றாலும் ஒரு காலத்தில் என் அன்புக்கு உகந்த சிநேகிதி அல்லவா? அவளை நான் முழுவதும் எவ்வாறு மறப்பேன்? நீயே சொல். மேலும் சரோ, நான் இந்த சம்பவங்களால் ஒரு உண்மையை உணர்ந்து கொண்டேன். ஒரு மனிதனுக்கு அந்தஸ்தும் அழகும் செல்வமும் இருந்துவிட்டால் மட்டும் போதாது. களங்கமிக்க நடத்தைக்கு முன் அந்தஸ்தும் ஆஸ்தியும் அஸ்தனமாகி விடுகின்றன. பரந்த இந்த உலகில் என்னை மனக்காக விரும்பி வளர்ந்து கொள்ள இந்த வசந்தகுமாரனை தவிர வேறு ஒரு ஆண் மகனும் பிறந்திருக்கவில்லை. அப்படியே இல்லை என்றால் வாழ்க்கையில் கல்யாணத்தை தவிர பெண்களுக்கு வேறு ஒன்றுமே கிடையாதா? இந்த விதமான தீர்மானங்களினால்தான் நான் உபாத்தியாயினி வேலையை மேற்கொள்ள தீர்மானித்து விட்டேன் என்று மூச்சு விடாது பேசி முடித்தாள். திலகம், உனது தீர்மானத்திற்கு எதிராக கூற எனக்கு எதுவும் தோன்றவில்லை என பெருமூச்சிருந்தாள் சரோஜினி. அன்றைய பொழுது முழுவதும் சிநேகிதியுடன் இருந்து கழித்துவிட்டு இரவு போஜனத்திற்கு பிறகு திலகவதி பிடிவாதமாக எல்லோரிடமும் விடை பெற்று கொண்டு நாகேந்திரம் கிளம்பி சென்று விட்டாள். கல்யாணத்திற்கு வந்திருந்த விருந்தாளிகளில் அநேகம் பேர்கள் இரவு விருந்திற்கு பிறகு தத்தம் ஊர்களுக்கு கிளம்பி சென்று விடவே ஒரே அமளியும் கூட்டமும் குழப்பமுமாக இருந்த நாய்க்கர் வீடு அமைதியை அடைந்து விட்டது. இரவு வெகு நேரத்திற்கு பிறகு கடைசியாக ஒருமுறை நோயாளியை பரிசோதித்து பார்த்துவிட்டு போக வந்த டாக்டர் சுவாமிநாத ஐயர் மாடி அறையை விட்டு வெளிப்படும் முன் உற்சாகம் குன்றியவராக காணப்பட்டதை நாயக்கர் கவனிக்க தவறவில்லை. என்ன சுவாமி, நோயாளி எப்படி இருக்கிறார் என்று மெல்ல
தாழ்ந்த குரலில் கேட்டார் நாயக்கர் கவலையுடன். நண்பரின் தோள் மீது கருத்தை வைத்து கொண்டு வெளியே வந்த டாக்டர், ஒன்றும் கூறுவதற்கில்லை. இன்றைய இரவு பொழுது முழுவதுமே கழிவது சிரமம். அந்த பெண் சரோஜினிக்கு இதை சொல்லி அவளை கவலையில் ஆழ்த்த வேண்டாம். இது நம் வரை ரகசியமாக இருக்கட்டும் என்று கூறிவிட்டு நடந்தார். டாக்டருடன் கூடவே அவர் வீடு வரை சென்ற நாயக்கர் சட்டென்று பதில் ஒன்றுமே கூறாது சிந்தனையுடன் வாளாயிருந்தார். எதற்காக நீங்கள் இந்த இரவில் என்னுடன் வந்து வீணாக அலட்டி கொண்டீர்கள்? எப்படியோ இன்று கல்யாணம் ஒருவித விக்கனமும் இன்றி நடந்தேறியதே. அதுவரை நலமாயிற்று. இரத்த அழுத்தமும் மேலோங்கியதில் மூளையில் உள்ள சிறு இரத்த குழாய் பிய்த்து கொண்டதனால் இந்த நிலை ஏற்பட்டது. இதற்கு சாவை தவிர வைத்தியத்தில் வேறு செய்வதற்கு ஒன்றுமில்லை. காலையுடன் நிலைமை மோசமாகிவிட்டதனால் எச்சரிக்கை செய்துவிட்டேன் என்று கூறிய டாக்டர் நண்பரின் முகத்தை நிமிர்ந்து பார்த்துவிட்டு மிகவும் திகைப்புடன், நாய்க்கரே, என்ன இது என்ன இது மிகவும் வாட்டமாக காணப்படுகிறார் என்று கேட்டார். ஆமாம் சுவாமி, என் மனம் ஒரு நிலையில் இல்லை. இன்று சாயங்காலம் பாலுவிடமிருந்து கடிதம் வந்ததிலிருந்து என் மனம் ஒரேடியாக துயரத்தில் மூழ்கிவிட்டது என்றார் பெருமூச்சுடன். தங்கள் சகோதரர் நேரில் வர முடியாது பற்றி வருந்திவிட்டு கல்யாணத்திற்கு தமது ஆசியை அனுப்பியிருக்கிறார் போலிருக்கிறது என்றார் டாக்டர் மெல்லிய குரலில். ஆமாம், பாலசுந்தரத்திற்கு இது சமயம் யார் முகத்திலும் விழிக்க பிரியமில்லையாம். மனைவியின் துர்மரணத்தினால் அவன் மனமுடைந்து போய் பைத்தியக்காரன் போல் வேலையெல்லாம் விட்டுவிட்டு மனசாந்தியை தேடி க்ஷேத்ராடனம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த கடிதத்தை அவன் கன்னியாகுமரியிலிருந்து எழுதியிருந்தான். கல்யாணத்திற்கு தான் வராவிடனும் ஆத்மபூர்வமாக ஆசிகளை அனுப்பியிருப்பதாகவும், க்ஷேத்ராடனம் முடிந்ததும் தனது பிற்கால வாழ்நாட்களில் கொஞ்ச காலத்தை சித்ராவுடனும் கொஞ்ச காலத்தை மோகனரங்கனுடனும் இருந்து வாழ பிரியப்படுவதாகவும் எழுதியிருந்தான். அதை படித்த பொழுது எனக்கு துக்கம் தாழ முடியவில்லை. இன்று இரவு விருந்தாளிகள் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். பாலுவின் நினைவு என் மனதை வெகுவாக வாட்டிவிட்டது. போன முறை சித்ராவின் கல்யாணத்தின் பொழுது தனது அந்தஸ்தையும் செல்வாக்கையும் தூர கட்டி வைத்துவிட்டு சந்தோஷத்துடன் எல்லோருக்கும் அவன் பரிமாறிய காட்சி என் நினைவுக்கு வந்துவிட்டது. இந்த கல்யாணத்தின் பொழுது அவன் முன்போல் இருந்தால் எவ்வளவு குதூகலப்பட்டிருப்பான் என்று நினைத்து கொண்டேன். எனக்கு துயரம் தாழ முடியவில்லை. தானாடவிட்டாலும் சதை ஆடுமல்லவா என்று சகோதரனுக்கு தற்சமயம் ஏற்பட்டிருக்கும் மன கஷ்டம் எனது உள்ளத்தையும் வாட்டுகிறது சுவாமி என்று தழசழுத்த குரலில் துக்கம் தொண்டையை அடைக்க திணறினார் நாயக்கர். நாயக்கரே, வருந்தாதீர்கள். நாம் நினைக்கும் அளவு எல்லாம் திருப்தியுடன் முடிந்து விடுவதில்லை. இரவு வெகு நேரமாகிவிட்டது. நீங்கள் சென்று சற்று கண்ணயருங்கள். வீணை வருந்தி மனதை அலட்டி கொள்வது நலமல்ல என்று தேற்றினார். கூடத்து கடிகாரம் விடியற் காலம் மணி 4 விட்டதை அறிவித்து டனார் என்ற 4 முறை ஒலித்து ஓய்ந்தது. மிகவும் இன்பமான விடியற்காலை தூக்கத்தில் ஆழ்ந்து போயிருந்த அனைவரும் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தனர். தாழ்வாரத்தில் கயிற்றுக்கட்டிலின் மீது தூக்கமின்றி புரண்டு கொண்டிருந்த நாயக்கர் திடுக்கென்று விழிப்புடன் எழுந்து கொண்டார். மாடிப்படிகள் மீது யாரோ மெல்ல ஏறி செல்வதைப் போன்று ஒரு சப்தம் அவர் காதுகளுக்கு நன்றாக கேட்டது. விவரிக்க இயலாத ஒரு கலவரத்தில் அவரது இருதயம் படபடுத்தது. உடல் முழுவதும் அச்சத்தில் வியர்த்து போயிற்று. இருந்தாலும் தைரியத்தை வரவைத்து கொண்டு மெல்ல கதவருகில் நெருங்கிய அவர் காதுகளில் நரசிம்மம் மூழ்ச்சிவிட முடியாது திணறுவதைப் போன்று சப்தம் கேட்கவே கலவரத்துடன் அறைக்குள்ளே வேகமாக நுழைந்து விளக்கை போட்டவர் பிரமிப்புடன் நின்று விட்டார். நரசிம்மத்தின் மார்பின் மீது ஓங்கிய கத்தியுடன் உட்கார்ந்திருந்த தங்கவேலன் நாயக்கரை கண்டதும் தொப்பென கட்டில் மீதிருந்து கீழே குதித்தான். அட கொலைக்கார பாவி என்று கூவினார் வியப்பு தாளாத நாயக்கர். அப்படியே நில்லும், அருகில் வந்தால் கொன்று விடுவேன் என்று மிரட்டிய தங்கவேலன் கத்தியுடன் வெறி பிடித்தவன் போல் அறையில் மற்றொரு மூலையில் போய் நின்று கொண்டான். கத்தியை கீழே போடு, அயக்கு பயலே! என்ன காரியம் செய்ய துணிந்து விட்டாய்? போடு சீக்கிரம், இல்லாவிட்டால் மண்டை சிதறி போகும் என்று உரத்த குரலில் நாயக்கர் அதட்டினார். இதற்குள் தூங்கிக் கொண்டிருந்த கோதையம்மாள் விழித்து கொண்டு மாடிப்படிகளில் தட்டு தடுமாறியபடி வந்து நின்று கொண்டு, என்ன நைனா என்று கேட்டாள்.
தனது நிலைமை பயங்கரமாகிவிட்டதை உணர்ந்த தங்கவேலன் கத்தியை கோபத்துடன் தரை மீது வீசிவிட்டு குபீரென்று பாய்ந்து கோதையம்மாளை தள்ளி கொண்டு வாசற்பக்கம் ஓடினான். ஐயோ என்று அவள் போட்ட கூக்குரலையும் அதைத் தொடர்ந்து நாயக்கர் வீட்டில் நின்று இருவர் வெளிப்பட்டு வீதியில் ஓடியதையும் கண்ட வீட்டிலுள்ள அனைவரும் இழுத்து கொண்டு கலவரமடைந்து போனார்கள். யாரது ஐயா, என்ன விசேஷம் என்று தெருவிலிருந்து இரண்டொருவர் விழித்து கொண்டு விசாரித்து அறிவதற்குள் மானைப் போல கடும் வேகத்துடன் ஓடிக்கொண்டிருந்த தங்கவேலனை பிடித்துவிட வேண்டும் என்ற பிடிவாதத்தில் தமது வயதையையும் தளர்ச்சியையும் பொருட்படுத்தாத நாயக்கர் விரைவாக ஓடிக்கொண்டிருந்தார். ஒரே எட்டில் காவிரி நதிக்கரையை அடைந்துவிட்ட தங்கவேலன் மூச்சு வாங்க திரும்பி பார்த்தான். அருகில் நாயக்கர் தன்னை தொடர்ந்து வேகமாக வந்து கொண்டிருந்ததை கண்டதும் கிளியினால் அருகில் இருந்த புதரை நோக்கி பாய்ந்தான். கட்டியாகியிருந்த வண்டல் மண் மீது நீர் பட்டு சேராகியிருந்ததில் காலை வேகமாக வைத்த தங்கவேலன் தடால் என்று குப்புற விழுந்து விட்டான். தன்னை சமாளித்து கொண்டு எழுந்து உட்காரும் முன் தனது பிடரி மீது இரும்பை நிகர்த்த கரம் ஒன்று அழுத்தமாக பிடித்து கொண்டு விட்டதை கண்டு அவன் கோபத்துடன் விடுங்கள் என்ன என்று கூவினான். கவிழ்ந்த நின்ற இருள் மறைந்து லேசாக உதயமாகி கொண்டு வந்த அருணின் மெல்லிய உருளியில் தங்கவேலையின் முகத்தை கூர்ந்து கவனித்த நாயக்கர், அயோக்கிய பதரே, என்ன வேலை செய்ய துணிந்தாய் என்று மூச்சு வாங்க உரிமினார் வேகத்துடன். என் தந்தை மீது நான் வஞ்சம் தீர்த்து கொள்வதை பற்றி கேட்பதற்கு நீரார் எனது அவமான பிறப்பிற்கு நரசிம்மம் காரணம் என்பதை நான் வெகு காலமாக அறிவேன். என் தாய் சாகும்போது என்னிடத்தில் கூறிவிட்டு சென்றிருந்தாள். பெரியவனான பின்பு இவனிடம் சென்று எனது பிறப்பை பற்றி கூறி உதவி கேட்கும்படி கூறிவிட்டு சென்றிருந்தால் அந்த முட்டாள். ஆனால் என்றாவது ஒரு நாள் எனது வஞ்சத்தை தீர்த்து கொள்வது என்று காத்திருந்தேன். எனது அரிய சந்தர்ப்பத்தை நீர் ஏன் கெடுக்க முற்பட வேண்டும் என்று கத்தினான் ஆத்திரத்துடன். நாயக்கர் சிறிது நேரம் பேசாது அந்த சிறுவனின் முகத்தை பச்சுதாபத்துடன் பார்த்துவிட்டு, மடையனே, உனது வஞ்சத்திற்கு சமயம் இதுவா? அந்த மனிதன் செய்த தவறுகளுக்கு அவனை கடவுள் தண்டித்து விட்டார். 15 தினங்களாக தன் நினைவின்றி சவம் போல் கிடைக்கிறான். பாதி செத்து விட்ட அந்த சடலத்தை கொல்வதனால் உன் வஞ்சம் எப்படி தீர்ந்துவிடும்? மேல் அவன் நேற்றிலிருந்து பலகீனமான நிலையில் இவ்வளவு நாள் இருந்து கூட போயிருப்பான். சிறிது நேரத்தில் இறக்கவிருக்கும் ஒருவனை குத்தி கொள்வதால் கொலை செய்த குற்றத்திற்கு ஆளாவதை தவிர நீ அடையும் பயன் முட்டாள் பயலை என்றார். தங்கவேலன் பதில் ஒன்றுமே பேசவில்லை. தலையை குனிந்து பணி நின்றான். படப்பயலே, உன் மூளை குளிர இந்த காவேரி நதியில் மூழ்கிவிட்டு வா, நானும் மூழ்கிவிட்டு வருகிறேன். பிறகு இருவரும் வீட்டிற்கு போவோம் என்று கூறிய நாயக்கர் அவனது கரத்தை பிடித்து கொண்டு காவேரியில் இறங்கினார். ஈர வேஷ்டை பிழிந்து உடுத்தி கொண்டு கரையேறிய தங்கவேலன் நாயக்கர் பக்கம் திரும்பி, ஐயா, இன்னமும் என்னை ஏன் தாங்கள் பின்தொடர்கிறீர்கள்? என்னை தனியே விட்டு போங்கள் என்றான் துயரத்துடன். உன்னை நான் தனியே விடப் போவதில்லை என்று கூறிய நாயக்கர் அவனது கரத்தை பற்றி கொண்டு வீட்டை நோக்கி திரும்பினார். என்னை நீங்கள் என்னத்திற்காக இப்படி தொடர்ந்து வந்தீர்கள் என்பதை உணர்வேன். என்னை போலீசார் வசம் ஒப்புவிக்கப் போகிறீர்கள் அறிவேன் என்றான் துக்கம் தொண்டை அடைக்க. சே தங்கவேலா, உனது மூளை கொதிப்பை காவேரி நீரின் குளிர்ச்சி இன்னமும் தனியே செய்யவில்லை. உன்னை போலீசாரிடம் ஒப்படைக்க நான் உத்தேசித்தால் எனது வீட்டில் உன்னை கண்டவுடனே செய்திருக்க முடியாதா? கொக்கின் தலையில் வெண்ணெயை வைத்து பிடிப்பது போல் இவ்வளவு நேரம் உன்னுடன் ஓடியபடி நான் ஏன் போராட வேண்டும்? உனது வாழ்க்கையை நான் சீர்படுத்தி உன்னை நல்ல மனிதனாக்க ஆசைப்பட்டு அழைக்கிறேன். வா என்னுடன் என்றான் உணர்ச்சியுடன். ஐயா, இந்த ஏழை சிறுவனிடம், இந்த அனாதையிடம், சமூகத்திலே ஒதுக்கப்பட்ட இவனிடம் தங்களுக்கு ஏன் இந்த இரக்கம் என்று கேட்ட தங்கவேலன் குரலை துக்கம் அடைத்து கொண்டது. அதுதான் புரியாத ஒரு புதிர். சிறு வயதிலிருந்தே உன்னை நான் அறிவேன் என்றதாலோ, எனது பரம வைரியனால் உனது தாயார் கொடுமை செய்யப்பட்டால் என்ற பச்சதாபத்தினாலோ எனக்கு என்றுமே உன் மீது ஒரு அபிமானம் உண்டு. நீ நன்றாக இருக்க வேண்டும், 4 பேர்கள் முன்னிலையில் நல்ல மனிதன் என வாழ வேண்டும் என்றுதான் ஆசை கொண்டு உனக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்ய முன் வந்தேன். தங்கவேலா, துயரப்படாதே. நடந்ததெல்லாம் போகட்டும்.
இனி வாழ்க்கையில் வாழ வேண்டிய நாட்கள் எவ்வளவோ உன்முன் பறந்து கிடக்கின்றன. வா என்று அன்புடன் அழைத்தார். ஐயா, உமது கருணைக்கும் அன்புக்கும் நான் சிறிதும் லாயக்கற்றவன். உங்கள் முகத்தை பார்க்க கூட எனக்கு கூச்சமாயிருக்கிறது. என்னை தனியே விடுங்கள். எனது தாயை ஏற்க மறுத்த இதே காவிரி நதி இந்த அபாக்கிய சிறுவனை ஏற்றுக்கொள்ளட்டும். நான் வருவதற்காக உங்களுடன் வருவது. எனக்கு இன்று உலகில் சொந்தம் பாராட்டி கொள்ள யார் இருக்கிறார்கள்? அப்பா என்ற ஆசையுடன் எல்லோரையும் போல உரிமை பாராட்டி அழைக்க எனக்கு ஒரு தந்தை இருந்ததில்லை என்ற குறை என் மனதை எவ்வளவோ முறை வேதனை செய்ததுண்டு என்று வேதனையோடு கூறிவிட்டு பேச முடியாது விம்மினான். மனம் கசிந்து போன நாயக்கர் துயரத்திலே தடுமாறிய அச்சிறுவனை தமது கரத்தால் ஆதரவுடன் அணைத்து கொண்டு அவனது கண்ணீரை துடைத்துவிட்டு, தங்கவேலா, உனக்கு ஒருவரும் இல்லை என்று யார் சொன்னது? சித்ரா, மோகனரங்கன் இவர்கள் இருவரைப் போல் நீயும் எனது மக்களில் ஒருவன். உன்னை என் மகன் என்று ஏற்றுக்கொள்கிறேன். கவலைப்படாதே, வருந்தாதே, வா குழந்தாய் என்றார். வாழ்நாட்களிலே இதுவரை அத்தகைய அன்பான மொழியையே கேட்டறியாத தங்கவேலன் கண்களில் கண்ணீர் தாரையாக வழிந்தோடியது. உணர்ச்சி பெருக்கில் பேச முடியாது ஐயா என்று குழறிய அவன் அவரை மார்புடன் தழுவி கொண்டான். காவேரி நதி அந்த காட்சியை கண்டு குதூகலம் கொண்டது போல் காலை சூரியனின் பொற்கதிர் ஒளியில் மின்னிக்கொண்டு உற்சாகமாக ஓடிக்கொண்டிருந்தது. நாயக்கர் மக்கள் கதை இத்துடன் முடிவடைந்தது. முற்றும். நன்றி, வணக்கம். அடுத்த கதையில் சந்திப்போம்.